இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 5 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் என் இன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு லிஸ்ட்டில் வச்சு நம்ம வந்துட்டு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 1ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a of n equal to 0. அப்போ a of 1 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றும். ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனோட இது வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா a of 1 equal to 0ன்னு கொடுத்துட்டதுனால ஏயோட லிஸ்ட்டு வந்துட்டு எப்படி மாறிடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 1ன்னு இருக்கும். ஏன்னா இது 0th இண்டெக்ஸ். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட். ஸோ அதனால் அது வந்துட்டு 2க்கு பதிலாக 0ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணும். இந்த 2 வந்துட்டு நமக்கு வந்துட்டு 0வாக சேஞ்சஸ் ஆயிரும். அப்புறம் 3, 4, 1 இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் இட்ரேஷனோட அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். செகண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஏவோட வேல்யூ இது தான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் என் இன் ஏ அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் வந்துட்டு செகண்ட் வேல்யூ வந்துட்டு எடுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா a of 0 equal to 0ன்னு கொடுப்போம். ஸோ வந்து 0th இண்டெக்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்குது இந்த 1. இதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா a of 0, 0, 3, 4, 1 இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாறும். தேர்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் இட்ரேஷன் அப்போ இந்த 3 எடுக்கிறோம். 3 வந்துட்டு என்ன அப்படின்னா a of 3 equal to 0. ஸோ அப்போ வந்துட்டு a of 3 வந்துட்டு என்னவாக இருக்குது 4ஆக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா 0, 0, 3, 0, 1ன்னு மாறும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ் முடிச்சிட்டதுனால 4th எலிமெண்ட் வந்துட்டு எடுக்கிறோம். a of nக்கு பதிலாக 4th எலிமெண்ட் என்னவாக இருக்குது 0வாக இருக்குது. ஸோ a of 0 equal to 0 ஆல்ரெடி அது 0 தான் இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அடுத்து வந்துட்டு பார்க்குறோம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு 1ஆக இருக்குது. ஸோ a of 1 equal to 0, a of 1ம் ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும்.